வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவர்களுக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் குறித்து ஒரு 14 புகார்களை அனுப்பியிருக்காரு. என்ன புகார் அப்படின்னா, சாதி ரீதியாக, மத ரீதியாக, சனாதன ரீதியாக, வலதுசாரி சித்தாந்த ரீதியாக ஜி.ஆர். சுவாமிநாதன் செயல்படுறாரு. குறிப்பிட்ட இயக்கங்களுக்கு ஆதரவா இருக்காரு. அவருடைய தீர்ப்புகளில் பெரும்பாலும் சாதி ரீதியான, மத ரீதியாக தீர்ப்புகளை வழங்கப்படுகிறது. அவர் ஒரு சார்பா நடந்து கொள்றாரு. அதனால அவரை விசாரிக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அவர் புகார் அனுப்புறது அதோடைய கடமை, உரிமைன்னு வச்சுக்கலாம். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் சாதி ரீதியாக, மத ரீதியாக செயல்படுறாரா செயல்படலையாங்கலாம் தாண்டி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைப்பது ஒரு வழக்கறிஞருடைய கடமை, ஒரு உரிமை. அவர் நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறார். உச்சநீதிமன்றம் அதை விசாரித்து அவர் உண்மையிலே சாதி ரீதியா செயல்பட்டிருக்காரு, மத ரீதியான வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்காரு அப்படின்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்க போறாங்க. ஆனா அந்த வழக்கினுடைய அந்த புகாரினுடைய நகல் காப்பி சமூக வலைதளங்களில் வெளிவருது. வழக்கறிஞர்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ல அது வெளிவருது. அது சமூக ஊடகங்களில் பேசப்படும் பொருளாக மாறுது. இன்னொன்று, இதே நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் குறித்து வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சாதி ரீதியாக செயல்படும் ஜி.ஆர். சுவாமிநாதன் அப்படின்னு ஒரு யூடியூப்ல பேசி அதுவும் வீடியோ வெளிவருது, தம்ப்நெயில் வைக்கப்படுது. இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் அவர் கேட்கிறார். அவர் ரொம்ப பொலைட் லாங்குவேஜ்ல, நீங்க இன்னும் நாங்க சாதி ரீதியாக செயல்படதான் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? ஏன்னா சாதி ரீதியாக செயல்படுறதா சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் புகார் அனுப்பியிருக்காரு. ஆமா, நீங்க இந்த வழக்கெல்லாம் சாதி ரீதியாக செயல்பட்டீங்க, அதனால தான் நீங்க சாதி ரீதியாக செயல்படுறதா சொல்லி நான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு போல்டா பேசியிருக்கணும். நீங்க கடிதத்தில் போல்டா எழுதிட்டு அவர் கூப்பிட்டு கேட்கும்போது அவர் எதுவுமே சொல்லாம அமைதி நிற்க போய் தான் நீங்க இப்படி கோலை போல நடந்து கொள்ளக்கூடாது, நாங்க ஒன்றும் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் கேட்கிறார்.